السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك دين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. صدق الله العلي العظيم. قال نبينا وسيدنا ربنا مرشدنا محمد صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد شهر رمضان صيام شهر الله المحرم. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبي ورسولا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي كلت حيلتي أدركني يا مرادي يا رسول الله صلى الله عليه وسلم. يا رسول رب العالمين يا شفيع المذنبين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد كمال الله وكما يليق بكماله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய தூதரின் பெருமானார் காத்தம ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சோட்டை தவறாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், நல்லடியாளர்கள், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையரின் மீதும் நமக்கு கல்வியை போதித்த நம்முடைய ஆசான்மார்கள் மீதும் இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் தங்கு தடைந்து நின்று நிலவட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அருளும் அவனின் கருணையும் கிருபையும் நம் அனைவரின் மீது வந்து சேரட்டுமாக. புனிதம் போக்கும் புதியதொரு ஒரு ஆண்டின் துவக்கத்தில் நாம் இருக்கின்றோம். முஹர்ரம் புத்தாண்டின் பொருட்டினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. யார் யாரெல்லாம் கடனாலும் நோய் நொடியினாலும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடன் இல்லாத வாழ்க்கையும் பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தையும் ஆசியத்தையும் கொடுத்தருள்வானாக. புனிதம் போக்கும் புத்தாண்டின் பொருட்டினால் முஹர்ரம் மாதத்தின் பொருட்டினால் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பரக்கத்தும் செய்தல் புரிவானாக. நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நாட்டு திட்டங்களை நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாளர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் குறிப்பிட்டு காட்டுவான்: இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். இந்த ஆயத்தினுடைய தஃப்சீர்கள் நாம் பார்த்தோமேயானால் 4 ஹுரும் என்று சொல்லி காட்டுவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள் 4 ஹுரும், 4 மாதங்களை கண்ணியப்படுத்தினோம், சங்கைப்படுத்தினோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். அந்த 4 மாதங்கள் என்ன என்று பார்த்தோமேயானால் முஹர்ரம், ரஜப், துல்கஅதா, துல்ஹஜ், இந்த 4 மாதங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பு படுத்தியிருக்கின்றான், கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு அறிவித்து தருவார்கள்.
முஹர்ரம் மாதத்தை எப்பொழுது கண்ணியப்படுத்தினார் என்று பார்த்தோமேயானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்பா, வந்ததற்கு பிறகா, அல்லது உலகம் படைக்கப்பட்டதற்கு பிறகா, மனிதர்கள் எல்லாவற்றையும் படைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பியதற்கு பிறகா என்று பார்க்கின்ற பொழுது இல்லை என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுவார், வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்து அல்லாஹ்வின் புத்தகமான லவ்ஹுல் மஹ்பூலிலே பதிவு செய்யப்பட்டு விட்டது. இந்த முஹர்ரம் மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு என்பதாக சொல்லி காட்டுவார்கள். வானங்கள் பூமி படைத்ததிலிருந்து மாதத்தினுடைய எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகின்றான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுவான், 4 மாதங்களை சிறப்புமிக்க மாதமாக ஆக்கியிருக்கின்றேன், அதில் நீங்கள் போர் செய்ய வேண்டாம், உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ள வேண்டாம், மேலும் அந்த மாதங்களில் இணை வைப்பவர்கள், இணை வைத்து வணங்குபவர்கள் யாராவது போர் செய்தால் நீங்களும் போர் செய்யுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். சொல்லிவிட்டு கடைசியில் சொல்லி காட்டுவார், வஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ் மஅல் முத்தகீன், இறைவன் முத்தகீன்களோடு தான் இருக்கின்றான் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக தன் திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுவார். இந்த ஆயத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நமக்கான படிப்பினை என்னவென்று சொன்னால், பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். அந்த பாவத்தில் இருந்து தவிர்த்து நம்முடைய மனதை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய படிப்பினை, இந்த ஆயத்திலிருந்து நமக்கான படிப்பினை என்பதாக நாம் சொல்லலாம். பாவத்தை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனதையும் பாதுகாத்தருள்வானாக. முஹர்ரம் மாதத்தில் அதிகமாக நாம் அமல்கள் செய்ய வேண்டும். குர்ஆன் திலாவத் அதிகமாக ஓத வேண்டும், திக்ர்கள் அதிகமாக செய்ய வேண்டும், நஃபீலான வணக்க வழிபாடுகளில் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும், தான தர்மங்கள் கொடுக்க வேண்டும், குறிப்பாக தான தர்மங்கள் அதிகமாக நாம் கொடுக்க வேண்டும். திக்ர்கள் அவராதுகள் என்னென்ன நற்காரியங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அதை அனைத்திலும் நாம் ஈடுபட வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். இப்படி நாம் செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிப்பாக பரக்கத் செய்வான் என்பதில் சந்தேகம் கிடையாது. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரக்கத் செய்தல் புரிவானாக. முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் ஆஷுரா தினமாகும். ஆஷுரா எப்படி பெயர் வந்தது என்று பார்க்கின்ற பொழுது பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் ஆஷிர் என்பதினால் ஆஷுரா என்று பெயர் வந்தது என்று அதிகமான இமாம்கள் கூறுவார்கள். ஆனால் சில இமாம்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு குறிப்பாக செய்த 10 கராமத்துகளில் 10வது ஆஷுரா ஆகும், அதனால்தான் ஆஷுரா என்று பெயர் வந்தது என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். தம்பீகுல் காஃபிலின் என்ற கிரந்தத்தில் பார்க்கலாம். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தௌபாக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தான். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதற்கு பின்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தௌபாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தான், அங்கீகரிக்காமல் இருந்தான். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்லி தௌபா செய்கின்றார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய அரிஷை பார்க்கின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த திருக்கலிமா எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த திருக்கலிமாவை பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய பெயருக்கு பக்கத்தில் இவர்களுடைய பெயர் இருக்கிறது என்று சொன்னால் இறைவனுடைய அடியாராகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் திருத்தூதராக இருக்கின்றார்கள். ஆக இறைவனுக்கு பக்கத்தில் இருக்குது என்று சொன்னால் கண்டிப்பாக இறைவனுடைய அடியாராகத்தான் இருக்க வேண்டும். யா அல்லாஹ், அவர்களின் பற்றினால் என்னுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்கின்றார்கள். அவர்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொண்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாளாகும். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் கிட்டத்தட்ட 4 மாதங்களாக அவர்கள் பயணம் செய்தார்கள். கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது. அதிலிருந்து காப்பாற்றப்பட்டு ஜூதிமனையின் என்ற இடத்திற்கு கப்பல் தரை தட்டியது. ஒதுங்கியதும் இந்த ஆஷுராவுடைய நாள் என்பதாக சொல்வார்கள். சையதுனா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும்
இந்த ஆஷிராவுடைய தினத்தில் தான் பிறந்தார்கள். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் இருந்து காப்பாற்றப்பட்ட நாளும் ஈடேற்றப்பட்ட நாள் இந்த ஆஷிராவுடைய நாள் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்தை விட்டும் வேதனை நீக்கப்பட்ட நாள் இந்த ஆஷிராவுடைய நாள். இன்னும் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்தார்கள், அந்த மீன் வயிற்றில் இருந்து ஈடேற்றப்பட்ட நாளும் இந்த ஆஷிராவுடைய நாள் தான் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதிகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோயை கொடுத்தான். அந்த நோயின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷிஃபாவை கொடுத்தான். அவர்கள் பொறுமை காப்பதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷிஃபாவை கொடுத்தான். அவர்கள் அதிகமாக இறைவனை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி திக்ர் செய்வதன் மூலமாக இறைவனின் அடியாராகவும் மாறினார்கள். அவர்கள் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய நாவையும் விட்டுவிடு, அதன் மூலமாக நான் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும், நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நாம் மாற வேண்டும் என்பதாக துஆ செய்கிறார்கள். அதே போன்று இறைவன் கொடுக்கின்றான் அவர்களுக்கு. இறைவன் அதிகமாக அவர்களுக்கு சோதித்தாலும் கூட அவர்கள் பொறுமையாக அந்த நோயின் மூலமாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட 18 வருடங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். நம்மால் தாங்க முடியுமா? நாம் ஒரு நாள் தாங்க முடியுமா அல்லது 2 நாட்கள் நம்மால் தாங்க முடியுமா? கிட்டத்தட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 18 வருடங்கள் நோயினால் பொறுமையாக இருந்தார்கள், நோயை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய நோய்க்கு ஷிஃபாவை கொடுத்த நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆஷிராவுடைய நாள் என்பதாக சொல்லி காட்டுவான். சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண் பார்வை கொடுக்கப்பட்ட நாளும் இந்த ஆஷிராவுடைய நாள் என்பதாக சொல்வார்கள். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பால் கிணற்றில் இருந்து காப்பாற்றி வெளியேற்றப்பட்ட நாளும் இந்த ஆஷிராவுடைய நாள் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தின் உண்டான முழு ஆட்சி பொறுப்பையும் கொடுக்கப்பட்ட நாள் இந்த ஆஷிராவுடைய நாள் என்பதாக சொல்வார்கள். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தை சுவனத்தினுடைய வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எதிரிகளின் மூலமாக சதி செய்து சூழ்ச்சி செய்து அவர்கள் கொலை செய்யப்பட்ட நாள், அவர்களை ஷஹீதாக்கப்பட்ட நாளும் இந்த ஆஷிராவுடைய தினம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், நேற்றைய தினத்தில் நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், என்ன கனவு என்று கேட்கின்றார்கள். அது கெட்ட கனவு யா ரசூலல்லாஹ் என்று சொல்கின்றார்கள். கடைசியாக சஹாபி சொல்கின்றார்கள், உங்களுடைய உடம்பில் இருந்து ஒரு சதை துண்டு வந்து விழுகின்றது என்பதாக சொல்கின்றார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீங்கள் கண்ட கனவு நல்ல கனவு என்று சொல்லி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கப் போகின்றது என்பதாக சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறக்கின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சி விளையாடிக் கொண்டிருக்கின்ற பொழுது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்தார்கள் தான் உங்களுடைய குழந்தை பேர குழந்தையை கொலை செய்வார்கள், கத்ல் செய்வார்கள், இந்த கர்பலாவுடைய இல்லத்தில் தான் கத்ல் செய்வார்கள், கொலை செய்வார்கள், அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று சொல்லி அந்த கர்பலாவினுடைய இடத்திலிருந்து சிகப்பு மண்ணை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் கொடுப்பார்கள். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு கண்ணீர் மல்கி இருக்கின்றார்கள். கண்ணீர் வடிந்தோடி கொண்டிருக்கின்றது. அந்த சஹாபி கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கவலைக்கு உண்டான ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்தில் சொன்னார்கள். அதன் மூலமாகத்தான் அவர்கள் இந்த ஆஷிராவுடைய தினத்தில் தான் அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருவார்கள். மிஷ்காத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்வார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈடேற்றப்பட்ட நாளும் ஈடேற்றம் கொடுக்கப்பட்ட நாளும் இந்த ஆஷிராவுடைய தினம் நாள் தான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் பெருமக்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது யூதர்கள் எல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நோன்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். யூதர்கள் எல்லாம் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், இந்த நாளினுடைய சிறப்பு என்ன என்று கேட்கின்ற பொழுது யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சரி, அவர்களுடைய சமூகத்தார்களையும் சரி, இன்னும் பனி இஸ்ரவேலர்களையும் சரி
ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் இந்த ஆஷிராவுடைய நாள். அதற்கு நாங்கள் நன்றி செலுத்தும் விதமாகத்தான் நாங்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக, ஆஷிராவுடைய நோன்பு நோக்கின்றோம் என்பதாக யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களை விட நாங்கள் தான் அதிக உரிமையும் தகுதியும் உடையவர்கள் என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களிடத்தில் சொல்கின்றார்கள், நீங்களும் நானும் நோன்பு வைக்கின்றேன், நீங்களும் நோன்பு வையுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடத்தில் ஏவினார்கள். யூதர்களுக்கு மாற்றமாக நோன்பு வையுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். சில சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், யூதர்கள் எல்லாம் ஆஷிரா தினத்தை கண்ணியப்படுத்துகின்றார்கள், அவர்கள் சங்கை செய்கின்றார்கள், இன்னும் அந்த தினத்தில் நோன்பு வைக்கின்றார்கள் என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், லைன் பகீத இலா காபிலின் லா அஸூமன்ன தாசிஆ, அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் நான் ஹயாத்தாக இருந்தால் 9வது நோன்பும் 10வது நோன்பும் நான் வைப்பேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். முஹர்ரம் பிறை 9ம் 10ம் நோன்பு வைப்பேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். நீங்களும் யூதர்களுக்கு மாற்றமாக நோன்பு வையுங்கள் என்பதாக சஹாபாக்கள் ஏவினார்கள் என்பதாக நம் வரலாற்றின் மூலமாக காணலாம். அடுத்த வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று விட்டார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் ஆஷிராவுடைய நோன்பு பரலாக்கப்பட்டிருந்தது, கடமையாக்கப்பட்டிருந்தது. ரமலான் மாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானுடைய நோன்பு எப்பொழுது கடமையாக்கப்பட்டானோ அதற்கு பின்புதான் இந்த ஆஷிராவுடைய நோன்பு சுன்னத்தாக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஆஷிராவுடைய நோன்பை நீங்கள் விரும்பினால் பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த நோன்பை பிடித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மகத்தான ஒரு கூலியை தருகின்றார். அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, சியாம் யௌம ஆஷிரா அஹ்தஸிபு அலல்லாஹி அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு, ஆஷிரா தினத்தன்று நோன்பு வைத்தோம் என்றால் கடந்த ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரம் என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஆஷிரா தினத்தன்று நாம் நோன்பு வைத்தோம் என்று சொன்னால் கடந்த ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலியை தருகின்றான். ஆக முஹர்ரம் 9ம் 10ம் நோன்பு வைப்பதுதான் சுன்னத் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் பெருமக்கள். 9ஆம் பிறை நோன்பு வைக்க முடியவில்லை என்று சொன்னால் 10ம் 11ம் பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஆனால் அதிகமான இமாம்கள் நமக்கு சொல்வது என்னவென்று சொன்னால், அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது 10வது நோன்பும் 11வது நோன்பும் பிடிப்பதை விட வைப்பதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான சொற்களில், அவருடைய வாய்களில் இருந்து வந்த சொற்களின் வார்த்தைகளை நாம் கவனித்தோம் என்று சொன்னால் 9வது நோன்பும் 10வது நோன்பும் வைப்பதுதான் சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதாக பெருமக்கள் அதிகமான இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். மற்றொரு அறிவிப்பை நாம் பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சூமு யௌம ஆஷிரா ஹுவ யௌமுன் கானத்தில் அம்பியா யஸூமு லஹு ஃபஸூமு லஹு, நீங்கள் ஆஷிரா தினத்தன்று நோன்பு வையுங்கள், ஏனெனில் முன் வாழ்ந்த அத்தனை நபிமார்களும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், இந்த ஆஷிரா தினத்தில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். பைஹக்கி என்ற கிரந்தத்தில் பதிவு செய்வார்கள் இமாம் அவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது 60 வருடம் பாவம் 60 வருடம் அமல் செய்த பாக்கியத்தை இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உம்மத்தினர்களுக்கு கொடுக்கின்றான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். இன்னும் அப்படி 60 வருடம் என்று பார்க்கின்ற பொழுது அப்படி என்ன பாக்கியத்தை தருகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் வஸ்ஸஅ அலா இயாலிஹி யௌம ஆஷிரா வஸ்ஸஅ அல்லாஹு அலைஹி சாயிர ஸனதி, யார் தன்னுடைய குடும்பத்திற்காக இந்த ஆஷிரா தினத்தில் விசாலமாக செலவழிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வருடம் முழுவதும் எல்லா விதமான
செல்வ செழிப்பையும் கொடுக்கின்றான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். ஆக இந்த ஆஷுரா தினத்தன்று தன்னுடைய குடும்பத்திற்காக ஏராளமாக தாராளமாக நாம் செலவழிக்க வேண்டும், கெஞ்சத்தனம் படக்கூடாது என்பதாக பெருமக்கள் நம்ம சொல்லித் தருவார்கள். அதே போன்று செலவழிக்கின்றோம் என்ற பெயரில் இஸ்ராஃபும் செய்யக்கூடாது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். சில பேர்கள் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு செலவழிப்பதை யோசிப்பார்கள், கெஞ்சப்படுவார்கள். இவ்வளவுதான் என்னால் கொடுக்க முடியும், இதற்குள்ளாக உன்னுடைய செலவை பொறுத்துக்கள் என்பதாக சொல்வார்கள். மாதம் மாதம் கொடுப்பது வேறு, ஆனால் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் ஸ்பெஷலாக தான தர்மங்கள் செய்வதும் கூட சிறந்தது. அது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தினருக்கு செல்வ செழிப்பாக செலவழிப்பதும், அதாவது தானம் தாராளமாக செலவழிப்பதும் சிறந்தது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அள்ளி கொடுக்கின்றான், ஆனால் மனிதன் என்பவன் தான் கிள்ளி கொடுத்து பழகி கொண்டிருக்கின்றான். அப்படி நாம் கிள்ளி கொடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கிள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக்கி விடுவான். நம் அனைவர்களும் தான தர்மங்கள் செய்வதாக இருந்தாலும் கூட அள்ளி கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. அது மாத்திரமல்ல, தான் மாத்திரம் உணவு உண்ணக்கூடாது, அடுத்தவர்களுக்கும் நாம் சேர்த்து உணவு சமைத்து கொடுக்க வேண்டும், அல்லது அதற்குண்டான செலவினங்களை நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பதுதான் பரக்கத் என்பார்கள். தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு செலவழிப்பதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வான் என்பதில் சந்தேகம் கிடையாது. சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். நாங்கள் இந்த ஆஷுரா தினத்தன்று எங்களுடைய குடும்பத்தினருக்கு விசாலமாக நாங்கள் செலவழித்தோம். சொல்கின்றார்கள், ஜர்ரபனாஹு ஃபவஜத்னாஹு ஸஹீஹன். நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னிய ஹதீஸை ஆராய்ந்து எங்களுடைய குடும்பத்தினருக்கு தாராளமாக நாங்கள் செலவழித்தோம். அந்த வருடம் முழுக்க நாங்கள் எல்லா விதமான பரக்கத்துகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு கொடுத்தான், கண்கூடாக நாங்கள் அனுபவித்தோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். சையதுனா சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், அது ஜர்ரபனாஹு முந்து 50 சனதன் அவ் 60 ஃபமா ரஈனா இல்லா கைரா. நாங்கள் 50 வருடம் இதை போன்று நாங்கள் சோதித்து பார்த்தோம். அந்த 50 வருடமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு எல்லா விதமான கைராலும் பரக்கத்துகளும் கொடுத்து கொண்டே இருந்தான், அதை நாங்கள் அனுபவித்தோம் என்பதாக சையதுனா சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு தஆலா சொல்லி தருவார்கள். யாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த ஹதீஸை இர்ஷாதுல் இபாதா என்ற கிரந்தத்தில் பதிவு செய்வார்கள். ரஈ என்ற ஒரு ஊர், அந்த ஊர் அரபுகளிடத்தில் ஒரு பிரபலமானதாக இருந்தது, மஷூராக இருந்தது. அதில் ஒரு செல்வந்தர் இருந்தார், வசதியான ஒருவர் இருந்தார், காதி என்று சொல்லலாம், ஜட்ஜி ஒருவர் இருந்தார். அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து, ஜனாதிபதி அவர்களை, நான் மிகவும் ஏழ்மையானவனாக இருக்கின்றேன், இந்த ஆஷுரா தினத்தன்று உங்களிடத்தில் என்னுடைய தேவைகள் எல்லாம் கேட்க வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கின்றேன், எனக்கு கொஞ்சம் உணவும் உண்பதற்கு உணவும் ரொட்டி துண்டுகளும் இறைச்சி துண்டுகளும் தாருங்கள், இன்னும் என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக செலவழிப்பதற்காக 2 திருகங்களும் எனக்கு தேவைப்படுகின்றது என்று சொல்லுகின்றார்கள். என்னுடைய குழந்தைகள் எல்லாம் உணவு இல்லாமல் இருக்கின்றார்கள், பசியால் இருக்கின்றார்கள் என்று அந்த மனிதர் சொல்கின்ற பொழுது அந்த காதி ஜனாதிபதி சொல்கின்றார், அப்படியா என்று கேட்டுவிட்டு லுஹருடைய நேரத்தில் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார். இந்த மனிதர் லுஹருடைய நேரத்தில் வருகின்றார், அந்த ஜனாதிபதி சொல்கின்றார் அசருடைய நேரத்தில் வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார். அந்த நபர் அசருடைய நேரத்தில் வருகின்றார். ஜனாதிபதி எதுவுமே தரமாறி தெரியவில்லை, அதிகமான நேரங்கள் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஜனாதிபதி ஏதாவது தருவார், நாம் கேட்டதை தருவார், நாம் கொண்டு போகலாம் என்பதாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் எதுவுமே அவர் தரமாறி தெரியல, நேரம் கடந்து கொண்டே இருக்கின்றது. மனக்கவலையில் எதுவும் தராத நிலையில் அவர் வீதியில் சென்று கொண்டிருக்கின்றார். மனக்கவலையோடு, மன கஷ்டத்தில், பசியோடு வீதியில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு யகூதியான ஒரு நபர், நஸ்ரானியான ஒரு நபர் அந்த நபரை பார்க்கின்றார். யாசம் கேட்ட நபரை பார்க்கின்றார். கிறிஸ்தவ நபர் யாசம் கேட்டவரை பார்க்கின்றார். நீங்கள் ஏன் கவலையாக இருக்கின்றீர்கள்,
ஒரு மாதிரியாக இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, நான் இந்த ஊரில் ஜனாதிபதி அவரிடத்தில் நான் சென்றேன், அவரிடத்தில் என்னுடைய தேவைகள் எல்லாம் நான் கேட்டேன். ஆனால் அவர் தட்டி கழித்து விட்டார். தாரேன் என்று சொல்லி அவர் தட்டி கழித்து விட்டார். இந்த நேரத்தில் தருகின்றேன், இந்த நேரத்தில் தருகின்றேன் என்று சொல்லி என்னிடத்தில் எதுவும் தரவே இல்லை. நான் கவலையோடு என்னுடைய இல்லத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கின்றேன் சொல்கின்ற பொழுது, உனக்கு என்ன தேவை என்று அந்த கிறிஸ்தவ நபர் கேட்கின்றார். இந்த மனிதர் சொல்கின்றார், யாசகம் கேட்ட நபர் சொல்கின்றார், என்னுடைய குழந்தைகள் உணவு இல்லாமல் இருக்கின்றார்கள், நான் ஏழ்மையாக இருக்கின்றேன், எனக்கு உணவாக ரொட்டி துண்டும் கொஞ்சம் ரொட்டி துண்டும் இறைச்சிகளும் என்னுடைய குடும்பத்தினுடைய செலவினங்களுக்காக 2 திரகங்களும் தேவைப்படுகின்றது என்று சொல்கின்ற பொழுது, அந்த கிறிஸ்தவ நபர் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்கின்றார். அழைத்து சென்று இவர் கேட்டதை விட 10 மடங்கு அதிகமாக கொடுக்கின்றார், 10 மடங்கு அதிகமாக கொடுக்கின்றார். இந்த நபர் 2 திரகம் மாத்திரம்தான் கேட்டார். ஆனால் அந்த கிறிஸ்தவ நபர் 2 திரகத்திற்கு பதிலாக 20 திரகங்களை கொடுத்து அனுப்புகின்றார். இவர் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடு இவருக்கு நன்றி செலுத்தி அவர் செல்கின்றார். ஜனாதிபதி அவர் இரவில் கனவு காண்கின்றார். கனவு காட்டப்படுகின்றது. அவருடைய கனவில் அவருக்கு கனவு காட்டப்படுகின்றது. 2 சுவனத்தினுடைய மாளிகையை பார்க்கின்றார். ஒன்று தங்கத்தாலும் வெள்ளியாலும் கட்டப்பட்ட மாளிகை, இன்னொன்று மரகதத்தாலும் மாணிக்கத்தாலும் வைடூரியத்தாலும் கட்டப்பட்ட ஒரு மாளிகை. இறைவனுடைய புறத்திலிருந்து அந்த ஜனாதிபதிக்கு காட்டப்படுகின்றது, சுவனத்தினுடைய மாளிகை காட்டப்படுகின்றது. அந்த இறைவனின் புறத்தில் இருந்து ஒரு அசரீர சப்தமும் வருகின்றது. அந்த சப்தம் சொல்கின்றதா, இதை நான் உனக்காக வைத்திருந்தேன் இந்த மாளிகை, ஆனால் இந்த மாளிகை உனக்கு இப்பொழுது கிடையாது, நான் இந்த நபருக்காக கொடுத்து விட்டேன் என்று சொல்கின்ற பொழுது இந்த ஜனாதிபதி அவர் திடுக்கிட்டு விழுகின்றார், முடித்து பார்க்கின்றார். இப்படி ஒரு கை சேதத்தை நாம் அடைந்து விட்டோம் என்று நினைத்து அந்த கிறிஸ்தவர் அவரை தேடி சென்று அவரை பார்த்து கேட்கின்றார், நேற்று இரவு ஒரு அமல் செய்தீர்களா என்று கேட்கின்றார். நேற்று இரவு இந்த நபருக்கு நீங்கள் உதவி செய்தீர்களா என்று கேட்கின்ற பொழுது அந்த கிறிஸ்தவ நபர் ஆம் என்று சொல்கின்றார். இந்த ஜனாதிபதி சொன்னார், நீங்கள் செய்த நற்செயல்களை நற்காரியத்தை நான் உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்கின்றார். ஜனாதிபதி சொல்ல வைக்கின்றார், நீங்கள் அப்படி என்ன சொன்னீங்க, நான் உங்களுக்கு 1 லட்சம் தர்றேன் என்று சொல்கின்றார். அதாவது நீங்க அப்படி சொன்னீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்காக 1 லட்சம் திரகங்கள் தருகின்றேன் என்பதாக சொல்கின்றார் ஜனாதிபதி. இந்த கிறிஸ்தவ நபர் கேட்கின்றார், நான் செய்ததை யாரிடத்திலும் நான் சொல்லவில்லை, யாருக்காகவும் நான் சொல்லவில்லை, யாருக்கிடத்திலும் நான் இப்படி செய்தேன் என்று சொல்லவில்லை, எப்படி உங்களுக்கு தெரியும் என்று சொல்கின்ற பொழுது ஜனாதிபதி சொன்னார், நான் நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன், அதில் இப்படி எனக்கு ஒரு சுவனத்தினுடைய மாளிகை காட்டப்பட்டது, நீ முஸ்லீம் அல்ல, நீங்கள் முஸ்லீம் அல்ல, மாறாக அதற்கு பதிலாக அந்த நீங்கள் செய்த நற்காரியங்கள் எல்லாம் நன்மைகள் எல்லாம் நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்கின்றார். அந்த கிறிஸ்தவ நபர் சொல்கின்றார் ஜனாதிபதி அவரிடத்தில், உங்களுடைய மார்க்கத்தில் இப்படி இருக்கின்றதா என்று சொல்லி அவரும் இஸ்லாத்தை தழுவினார். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இஸ்லாத்தை தழுவினார் என்பதாக இர்ஷாதுல் இபாதா என்ற கிரந்தத்தில் பதிவு செய்வார்கள். இந்த ஆஷிராவுடைய தினத்தில், ஆஷிராவுடைய நாளில் அடுத்தவர்களுக்காக உணவையோ அல்லது பொருளையோ நாம் கொடுத்தோம், பணமாக கொடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆகிரத்தில் இப்படிப்பட்டதான ஒரு மகத்தான ஒரு பாக்கியத்தை தருவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. மிஸ்ர் தேசத்தில் ஒரு நபர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய பெயர் அத்தியத் இப்னு ஹலப் என்பவராகும். அவர் செல்வந்தராகும், செல்வ செழிப்போடும் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு காலத்தில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏழையாகிவிட்டார். அவரிடத்தில் கொடுப்பதற்கு எதுவுமே கிடையாது. மிஸ்ர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வாசலுக்கு அந்த நபர் செல்கின்றார். அத்தியத் இப்னு ஹலப் என்பவர் செல்கின்றார். அந்த பள்ளியினுடைய பெயர் சையதுனா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய பெயரை வைக்கப்பட்ட பள்ளியாகும். அந்த பள்ளிவாசலில் சுபூ தொழுகைக்காக இந்த நபர் செல்கின்றார். அந்த பள்ளிவாசலுக்கு பெண்கள் தொழுவதற்கு அனுமதி கிடையாது, பெண்கள் வருவது வழக்கம் கிடையாது. ஆனால் ஆஷிரா தினத்தன்று அந்த நாள் மாத்திரம் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள். காரணம், ஒன்று கூடி இந்த நாளில் கூட்டமாக பிரார்த்தனை செய்வார்கள். அந்த பிரார்த்தனைக்காக எல்லா பெண்மணிகளும் ஒன்று கூடுவார்கள்.
பிரார்த்தனைகளை எல்லாம் முடித்து விட்டு வருகின்ற பொழுது அந்த பெண்மணி மாத்திரம் ஓரமாக ஒதுங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த பெண்மணி அத்தீத் இப்னு ஹலப் என்பவரிடத்தில் தன்னுடைய தேவைகள் எல்லாம் கேட்கின்றார். நான் ஒரு ஏழ்மையான ஒரு பெண்மணி, என்னிடத்தில் 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள், என்னுடைய கணவர் வஃபாத்தாகிவிட்டார், என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தைகளுக்காகவும் எனக்காகவும் எந்த சொத்தும் சேர்த்து வைக்கவில்லை, நான் கஷ்டப்பட்டு இருக்கின்றேன், கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கின்ற பொழுது தன்னுடைய தேவைகள் எல்லாம் கேட்கின்றார். இந்த நபர் இந்த அத்தீத் இப்னு ஹலப் என்பவரிடத்தில் கொடுப்பதற்கு எதுவுமே கிடையாது. தான் ஏழ்மையாக இருக்கின்றார். அந்த பெண்மணியை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள். அழைத்து சென்று தான் அணிந்திருந்த உயர்ந்த ரகமான விலை உயர்ந்த ஒரு ஆடை கலற்றி விட்டு இவர் கிழிந்த ஆடை அணிந்து அந்த உயர்ந்த ரகமான ஆடையை அந்த பெண்மணியிடத்தில் கொடுத்து, உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய செலவை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த நபர் கொடுக்கின்றார். அத்தீத் இப்னு ஹலப் என்பவர் கொடுக்கின்றார். அந்த பெண்மணி வாங்கிய சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் அந்த நபருக்காக துஆ செய்கின்றார். பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் அந்த பெண்மணி செய்த துஆவை, அல்பஸகல்லாஹு மின் ஹுலலில் ஜன்னah வலா அஹ்வஜக ஃபீ பாக்கிஇன் உமரின் ஃபீ பாக்கிஇன் உம்ரிக இலா அஹதின். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு சுவனத்தின் உண்டான சுவன பட்டாடையிலிருந்து ஒரு ஆடை அணிவிப்பானாக, உங்களுக்கு வழங்குவானாக. நீங்கள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது யாரிடத்திலும் தேவையாகாத அளவிற்கு உங்களை செல்வ செழிப்பாக வாழ வைப்பானாக என்பதாக இந்த பெண்மணி துஆ செய்கின்றார். அன்றிரவு அத்தீத் இப்னு ஹலப் என்பவர் தூக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த உறக்கத்தில் இரவு கனவு காணுகின்றார். ஒரு அழகான பெண்மணி காட்டப்படுகின்றது. அந்த பெண்மணியினுடைய கையில் ஒரு அழகான ஆப்பிள் பழம் இருக்கின்றது. அந்த ஆப்பிள் பழம் மிகவும் அழகானதாகவும் வாசனை திரவியம் அதிகமானதாகவும் இருக்கின்றது. இந்த நபரிடத்தில் கொடுக்கின்றார். அந்த பெண்மணி கொடுத்து தன் பக்கத்தில் அமரச் செல்கின்றார். இந்த நபர் அத்தீத் இப்னு ஹலப் என்பவர் அமர்ந்து அந்த பழத்தை பிரித்து பார்க்கின்றார், வெட்டி பார்க்கின்றார். அதிலிருந்து ஒரு அழகான பட்டாடை தெரிகின்றது, பட்டாடை இருக்கின்றது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், லா துசாபீஹா அத்துன்யா வமா ஃபீஹா. அந்த பெண்மணி வைத்திருந்த ஆப்பிள் பழம் இந்த துன்யாவிலே அதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விற்றாலும் கூட, அதாவது சொல்லுவார்கள் அந்த ஆடையை பற்றி சொல்லுவார்கள் பெருமக்கள் சொல்லுவார்கள், இந்த துன்யாவிலே அதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விற்றாலும் கூட அந்த சூனத்தினுடைய பட்டாடையை வாங்க முடியாது. அந்த அளவிற்கு விலை உயர்ந்ததான ஒரு ஆடை இந்த நபருக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த பெண்மணி கொடுத்து விட்டு சொல்லு, இந்த பெண்மணி சொல்கின்றார் அந்த நபரிடத்தில், நான் இந்த நபர் கேட்கின்றார், அத்தீத் இப்னு ஹலப் என்பவர் கேட்கின்றார், நீ யார் என்று கேட்கின்ற போது அந்த பெண்மணி சொல்கின்றார், நான் தான் ஆஷிரா என்று சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு அந்த பெண்மணி சொல்கின்றார், உன்னுடைய சுவனத்தின் மனைவியாக நான் இருக்க ஆசைப்படுகின்றேன், நான் இருக்கின்றேன் என்று சொன்னால் அந்த பெண்மணி, இந்த அத்தீத் இப்னு ஹலப் என்பவர் அந்த பெண்மணியிடத்தில் கேட்கின்றார், நான் இந்த பாக்கியத்தை எப்படி பெற்றேன், இந்த பாக்கியம் எனக்கு எப்படி கிடைக்கப்பட்டது என்று கேட்கின்ற பொழுது அந்த பெண்மணி சொல்லி காட்டுகின்றால், விதவையான ஒரு ஏழையான ஒரு பெண்மணி உங்களிடத்தில் வந்து யாசகம் கேட்டால், ஆனால் உங்களிடத்தில் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை, நீங்கள் அணிந்திருந்த உயர்ந்த ரகமான விலை உயர்ந்த ஒரு ஆடை நீங்கள் அந்த பெண்மணிக்கு கொடுத்தீர்கள், அவர்களுடைய செலவுகளை நீங்கள் பூர்த்தியாக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னீர்கள். அந்த பெண்மணியினுடைய துஆவினால் தான் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கின்றான் என்பதாக அந்த பெண்மணி சொல்லி காட்டுகின்றார். இந்த நபர் அத்தீத் இப்னு ஹலப் என்பவர் காலையில் விழுகின்றார்கள், தூங்கி முழிக்கின்றார்கள், விழித்து ஒழு செய்து விட்டு சுத்தமாகிவிட்டு ஒழு செய்து விட்டு 2 ரக்காத்துகள் தொழுகின்றார்கள். தொழுதுவிட்டு மானசீகமாக இறைவனிடத்தில் துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், நான் நேற்றைய தினத்தில் கண்ட கனவு உண்மையாக இருக்குமே ஆனால், ஹக்காக இருக்குமே ஆனால், நான் உன்னுடைய சமூகத்திற்கு சீக்கிரமாக வர ஆசைப்படுகின்றேன், நீ என்னை அழைத்துக் கொள்வாயாக என்று மானசீகமாக அந்த நபர் துஆ செய்கின்றார். அத்தோடு அவர்களுடைய ரூஹ் பெறுகின்றது. ஆக சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நபருக்கு இப்படிப்பட்டதான ஒரு மகத்தான ஒரு பாக்கியத்தை கொடுக்கின்றான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய ரூஹ் பெறுகின்றது, அவர் வஃபாத்தாகின்றார். ஆக இந்த ஆஷிராவுடைய தினத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக அதிகமாக தான தர்மங்கள் நாம் செய்ய வேண்டும்.
ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இந்நாளில் அதிகமான அமல்களின் மூலமாக நம்முடைய இபாதத்துகளை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். நாம் உதவி அப்படி செய்தோம் என்று சொன்னால் மறு உலகத்திலும் ஆகிரத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி மகத்தான ஒரு ஆடை நமக்கு அணிவிப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பக்குவத்தை, நல்ல ஒரு மனப்பக்குவத்தை, மனப்பான்மையை நம்மளுக்கும் தந்தருபடிவானாக. செய்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அக்ஸிரு கைர புயூத்திக்கும் ஃபீ லைலத்தி ஆஷிரா தினத்தன்று அன்றைய இரவில் நீங்கள் உங்களுடைய வீடுகளை அமல்களை கொண்டு நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் அலங்கரித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு நிரப்பமான கூலியை தருகின்றான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஃபஇன்னஹு ஷஹ்ருல்லாஹி தாப ஃபீஹி அலா கௌமின் லியதூபு ஃபீஹி அலா கௌமின் ஆகரீன். அதிகமான கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தினத்தில் தான் அவருடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்வார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய நோன்புக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த நோன்பு எது என்று சொன்னால் அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலான் மாதத்திற்கு பிறகு, ரமலான் மாதத்தினுடைய நோன்பிற்கு பிறகு அடுத்தபடியாக நோன்பு நோற்பதற்கு மிக சிறந்த மாதம் எது என்று சொன்னால் அல்லாஹ்வின் மாதமாகிய முஹர்ரம் மாதம் தான் என்பதாக இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்வார்கள். ஆக நாம் இந்த மாதத்தில் அதிகமாக இந்த ஆஷிராவுடைய தினத்தில் நம்முடைய அமல்களை கொண்டு நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இபாதத்துகளை கொண்டு நம்முடைய வீடுகளில் அமல்களாக அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் அலங்கரித்துக் கொள்வதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்திலும் நாம் வாழக்கூடிய இல்லத்திலும் பரக்கத் செய்வான் என்பதில் சந்தேகம் கிடையாது. நாம் அதிகமாக பாவம் செய்திருப்போம். உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அதிகமாக எத்தனை பாவங்கள் எல்லாம் செய்திருப்போம். ஆனால் அந்த பாவத்தை எல்லாம் நினைத்து 2 ரக்காயத்துகள் ஒளி செய்துவிட்டு தொழுது இரவினத்தில் விக்கிர்கள், அவுராதுகள், ஸலவாத்துகள் எல்லாம் ஓதி நம்முடைய தௌபாவை நாம் கேட்டோம் என்று சொன்னால் இறைவன் கண்டிப்பாக நம்முடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான். நம்முடைய தௌபாக்களை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் என்பதில் சந்தேகம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, இன்றைய தினத்தில் தான் அதிகமான நபர்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்வார் என்பதாக சொன்னார்கள் அல்லவா. இன்றைய தினத்தில் நாம் பாவம் செய்ததை நினைத்து கண்ணீர் வடித்து அதிகமாக தௌபா செய்யக்கூடிய நற்கூட்டத்தில் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரும் சேர்த்தருவானாக. நல்லவர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரும் சேர்த்தல் புரிவானாக. இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், இந்த ஆஷிராவுடைய தினத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹி யாதல் ஜலாலி வல் இக்ராம், அஸ்தக்ஃபிருல்லாஹி யாதல் ஜலாலி வல் இக்ராம். இந்த இஸ்திக்பாரை யார் ஆஷிரா தினத்தில் 1000 தடவை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தரமான பாவ மன்னிப்பை கொடுக்கின்றான் என்பதாக இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். வல்லோன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித் தருவானாக. இந்த ஆஷிரா தினத்தன்று அதிகமாக அமல் செய்வதன் மூலமாகவும் சரி, வல்லோன் அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய பாவங்களை மன்னித் தருவானாக, நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வானாக. ஏழை எளிய மக்களுக்கு அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை, நற்செயல்களை வல்லோன் அல்லாஹ் நம்மளுக்கு தந்திர புரிவானாக. வாழும் காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் பிரியம் கொள்ளக்கூடியவர்களாகவும் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய மக்களாகவும், வாழ்க்கையில் பல தடவை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மன்னர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து அரசாட்சி செய்யக்கூடியதான மதீனா முனவ்வரா சென்று குடும்பத்தோடு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் வல்லவன் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததியருக்கும் தந்தர் புரிவானாக என்று கூறி என்னுடைய வார்த்தைகளுக்கு திரையிடுகின்றேன். வாஹித் அவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.